சார்கோல் டீடன் பண்ண போகிறேன். 4 மந்த்ஸாக நான் என் ஃபேஸில் எதுவுமே பண்ணல. நிறையா பேத்துக்கு வந்து டீடான்னா என்ன, ப்ளீச்னா என்ன, டீடான் ஃபேஷியல்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. டீடான் ஃபேஷியல் அப்படிங்கிறது ரொம்ப வெயில் காலத்தில் நம்ம டேன் ஆகிருப்போம்ல, ரொம்ப கருத்து போயிருப்போம்ல, அதை ஃபேஷியல் மூலயமா அந்த டெட் ஸ்கின்னை எடுக்கிறது தான் டீடான் ஃபேஷியல். நார்மல் டீடானுக்கும் ப்ளீச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ளீச் வந்து 60% ஹர்பல் மாதிரி வரும், 40% அதில் கெமிக்கல் இருக்குது. ஆனால் டீடானில் வந்து டெட் சீ மட், அப்புறம் சார்கோல், இந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு டீடான் செஞ்சுருப்பாங்க. அதனால் ஹார்ஷாக இருக்காது ஸ்கின்னில். டீடான் பண்ணிங்கன்னா உங்களோட முடியெல்லாம் ப்ரௌன் ஆகாது. ப்ளீச் பண்ணிங்கன்னா முடி ப்ரௌன் ஆகும். டீடான் 15 நாள் தான் நிற்கும் ரிசல்ட்டு. ப்ளீச் வந்து 30 days நிற்கும் என்னோட பார்லரில். சரியா? ரெண்டுமே ஹார்ம்லாம் கிடையாது, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பாய் ஆல், டேக் கேர் ஆல். உறவுகளே, இனி வெயில் காலம் வந்துடும்ல, பொங்கல் முடிஞ்சிச்சுன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிரும். 15 daysக்கு ஒன்ஸ் இந்த சார்கோல் டீடான் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிஃபோர் நான் பேசினதை பார்த்துருப்பீங்கள, பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்ட்டு. ஒரேடியாக மேஜிக் ஆகி அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆயிட மாட்டீங்க. வெயில் படாத இடம் இருக்குல்ல, எல்போ, கழுத்தில் கொஞ்சம் கீழே அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஃபேராக ஸ்கின் அந்த மாதிரி. இது வந்து கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டு அவங்களுக்கு மசாஜ். இந்த சார்கோல் டீடானில் கோஜிக் ஆசிட் மசாஜ் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணணும். கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சார்கோல் டீடான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மசாஜ் பண்ணிட்டு தான் அதை க்ளீன் பண்ணணும். இது வந்து ஒரு கிளைண்ட்டு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, தேனி சைடு இன்ஸ்டாவில் பார்த்துட்டு வந்து பண்ணிட்டு போனாங்க. தேனி பக்கத்தில் கஸ்தூரி, இவங்க பேர் கஸ்தூரி. அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஹேட்ஸ் ஆஃப் தம்ஸ் அப் சொல்லிக்கிற ஒய்ஃப் சொன்னோன்னே கூப்பிட்டு வந்திருக்காருல்ல, அவருக்கு ஒரு தேங்க்யூ, இவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ. இங்கே சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறதோட இவ்வளோ தூரத்துலேருந்து வெறும் சோஷியல் மீடியாவில் பார்த்து வந்திருக்காங்களே, அதே பெரிய விஷயம் தானே வரவங்களே. தேங்க்யூ கஸ்தூரிமா. இது ஒரு கிளைண்ட்டு, இது வேறு கிளைண்ட்டுக்கு பண்ணது. கிளைண்ட்ஸுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு தான் பிக் தேங்க்யூ. இவ்வளோ வருஷமாக நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் தோக்கிறது தப்பு பண்ணி, ஆனால் முயற்சியே பண்ணாமல் தோல்வி ஏற்றுக்கிறது தான் தப்பு. அலோவ் பண்ணுறீங்க. நீங்களாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுற வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்காது. என்னன்னா, உன் கனவுன்றது எப்பயுமே உன்னோடு மட்டும்தான். இதுக்கப்புறம் சில பேர் இருப்பாங்க, உன் கனவை பார்த்து சிரிப்பாங்க, நீ அவங்கள பார்த்து சிரிச்சிடு. அவங்களால உன் கனவை உன்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, உன் கனவை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மதிக்கிறவங்க, உனக்கு சப்போர்ட் பண்றவங்க. அவங்கள எப்பயுமே உன் மனசுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். ப்ரௌடா ஃபீல் ஆகும். யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கும். எந்த கஷ்டமும் நிலை